ஐடா எஸ் ஸ்கட்டர் வாழ்க்கை வரலாறும் நமக்கான சவாலும். ஐடா சோஃபியா ஸ்கட்டர் 1870ஆம் ஆண்டு இந்தியாவில் மிஷனரி குடும்பத்தில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே இந்திய வாழ்க்கையை கண்டிருந்தாலும் அவர் முதலில் மிஷனரி வாழ்க்கையை விரும்பவில்லை. அமெரிக்காவில் மருத்துவராக இல்லாமல் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு இரவு அவரது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. இந்தியாவில் தங்கியிருந்த போது ஒரே இரவில் 3 கர்ப்பிணி பெண்களின் குடும்பத்தினர் அவரிடம் உதவி கேட்டனர். ஆண் மருத்துவரிடம் செல்ல முடியாது என்ற சமூக மரபின் காரணமாக அவர்கள் மருத்துவ உதவி பெறவில்லை. அந்த 3 பெண்களும் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவம் ஐடா அவர்களின் இதயத்தை உலுக்கியது. இவர்களுக்கு உதவ யாராவது இருக்க வேண்டும் என்ற தேவன் வைத்த அழைப்பை அவர் உணர்ந்தார். அதன்பின் அவர் அமெரிக்கா சென்று மருத்துவம் படித்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்து பெண்களுக்கான மருத்துவ சேவையை தொடங்கினார். 1900ஆம் ஆண்டு வேலூரில் சிறிய மருத்துவ மையமாக தொடங்கியது இன்று உலக புகழ் பெற்ற CMC வெல்லோராக வளர்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவர் வாழ்க்கை நம்பிக்கையாக மாறியது. கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லும் செய்தி. ஐடா எஸ் ஸ்கட்டர் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு தெளிவான சவாலை முன்வைக்கிறது. தேவன் நம்மை அழைக்கும் போது நம் சுக வாழ்க்கையை துறக்க தயாரா? ஒரு மனிதரின் கீழ்ப்படிதல் ஆயிரக்கணக்கான உயிர்களை தொடும். அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, கருணையுள்ள கிறிஸ்தவ சாட்சி. நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கே தேவனுடைய அன்பை செயலால் காட்ட வேண்டும். இன்று நமக்கு கேள்வி: நாம் பார்க்கும் தேவையை நாம் புறக்கணிப்போமா, அல்லது இதோ நான், என்னை அனுப்பும் என்று சொல்ல போகிறோமா? ஐடா எஸ் ஸ்கட்டர் அவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையும் பலருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும்.